அதற்கு வாழ்க்கையில் சில இயற்கை நீதிகளை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய விளக்கங்களும் பழக்க முறையும் பண்பாட்டிலே அமைய வேண்டும். அதெல்லாம் அடுத்த இந்த பத்ம யூகம் அந்த தலைப்பு வருகின்ற போது சிந்திக்கலாம். கணவன் மனைவி இருவருமே உணர்வு நிலையில் நிற்கணும்னு சொன்னால் மனதை உச்சியில் நிலைநிறுத்தணும். அது தியானத்தில் தேர்ச்சி பெற்று பக்குவம் அடையாத வரைக்கும் அது சாத்தியமில்லை. அதுக்கு தான் தவம் செய்து பழகுவது மட்டும் அல்ல, இந்த ராமாயணத்தின் கோட்பாட்டிற்கும் மகாபாரதத்தின் கோட்பாட்டிற்கும் செயல் வடிவத்தில் ஒரு பயிற்சி இணைத்த மகான் அருட்தந்தை அவர்கள். ஆனால் மனவளக்கலையில் பல பேருக்கு அது புரிந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். காயல் பயிற்சி கொஞ்சம் செய்கிறதே கம்மி தானே. அதில் ஒரு அருமையான கோட்பாடு உண்டு, திருமணம் ஆனவர்களுக்கு என்று மகர்ஷர் கோட்பாடு கொடுத்துருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தின் போதும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி உண்டு. அந்த பயிற்சி செய்தால் ஆட்டோமேட்டிக்காக மனசு உச்சிக்கு போயிடும். அப்போ துரிய நிலையிலிருந்து வெளிப்படுகின்ற போது அது உணர்வு நிலையிலே அமையும். அந்த உணர்வு நிலையில் அமைகின்ற கரு அறிவுபூர்வமான குழந்தையாக அமையும். அந்த குழந்தை எந்த சூழ்நிலையிலையும் தாழ்ந்து போகாது. அனைத்து துறைகளிலும் அது வெற்றிகரமாகத்தான் வெளிப்படுமே தவிர எதிலையும் அது சொட போகாது. அதனால் அந்த சிறப்புகளெல்லாம் அமைத்து அவதார புருஷன் என்று அதை கொடுத்தாங்க. இந்த கோட்பாட்டை ராமாயணத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. மகாபாரதம் வருகின்ற போது அங்கே எதுவும் மாம்பழம் சாப்பிட்டு குழந்தை பிறக்கலை. கிருஷ்ணாவதாரம் வாசுதேவனுக்கும் தேவகைக்கும் பிறந்த கரு தானே. இரண்டு பேருடைய மனோபாவம் என்னன்னு பாருங்க. பக்தியிலே சிறந்தவர்கள். கம்சன் எத்தனை துன்பங்களை தந்த போதும் அவனை தப்பு சொல்லலை. நம்ம விதி அவன் மூலமாக வெளிப்படுது, ஏன் அவன் நம்ம தப்பு சொல்லணும் என்று அந்த நிலையிலேயும் இறை நம்பிக்கை தளராது இறைவனை வணங்கி வாழ்ந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தை கிருஷ்ணாவதாரம். அதனால் இந்த நிலை இருந்துதான் மனிதன் கரு உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் அதை விட பெற்றுக்காமது நல்லது இல்லையா? திருவாத்திரை பெற்றுட்டு காலமுறை கஷ்டப்படுறதை காட்டிலும் சாவதற்கோ பிள்ளை, தவிப்பதற்கோ பிள்ளை. ஆனால் இது காலம் கடந்த ஞானம் நமக்கெல்லாம். முதலே தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, சான்ஸ் இஸ் ஓவர். இப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போகிறது? அப்போது இதை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லையா? நாம் தவற விட்டதை நம்முடைய குழந்தைகள் தவற விடாமல் இருக்கிறதுக்கு கல்வியை கொடுக்கலாம். இந்த தத்துவத்தை வச்சு கொடுத்தது தான் பிரம்மாவுக்கு சிறை தண்டனை. அதனால் படைக்கின்ற ஒரு ஜீவனுக்கு படைக்கப்படுகின்ற ஜீவன் எப்படி இருக்க வேண்டும் என்று நிச்சயித்து அதை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை கொடுத்தாங்க. அது தவறியதால் வருகின்ற குழப்பங்களே உணர்ச்சி வேகம். உணர்வு தன் நிலை மறக்கின்ற போது, உணர்வு தன் நிலை மறந்து உணர்ச்சி தன் இயக்கமாகின்ற போது, மார்சோர் கவியில் சொல்கிறாங்க, உணர்வு தன் நிலை மறந்து உணர்ச்சி தன் இயக்கமாகி. அதனால் வெளிப்படவை தான் ஆணவம். தான் யார் என்ற அசல் நிலையை மறந்து போகின்ற இடம் ஆணவம். தன் மூலத்தை மறந்த இடம். ஆணவம் பிறந்துவிட்டால் அதில் தான் தனது என்ற இரண்டு எழுச்சிகள் வெளிப்படும். தான் என்பது அதிகார போதை, தனது என்பது பொருள் மயக்கம். பொசிஷன் அண்ட் பொசஷன், இந்த ரெண்டுலையும் சிக்கிக்கிட்டா போதும் மனுஷன். இப்போதைக்கு உருப்பட முடியாது.
இந்த இரண்டில் சிக்கிக்கொண்ட மனிதனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எழுச்சி பெற்று 6 தீய குணங்களாக மலர்கின்றன. காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய. இது புரியாத பாஷை. நமக்கு எளிமையாக புரிய வைக்கிற மகர்ஷி, இந்த 6 குணங்கள் என்பது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்மன பன்மை, வஞ்சம். இந்த மோகம் என்பது தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. காமம் என்பது இயற்கை நீதியில் வந்தாலும் கூட எழுச்சிப்படுவது சொல்லும். ஏன்னா பாரதியார் சொல்கிற போது, மோகம் என்னும் தீ, மோகம் என்னும் மாய தீயை நான் வென்று போட வேண்டும், இல்லை எனில் எந்தன் மூச்சு நின்று போக வேண்டும். தேகம் எங்கும் மோகம் வந்து யாகம் செய்கின்ற நேரம், தாயே நீயே வந்து தண்ணீர் ஊற்ற வேண்டும். மனதில் உனது ஆதிக்கம், உடலில் மோகத்தின் தாக்கம். ஆசை எனும் புயல் வீசிவிட்டது, ஆணிவேர் வடையில் ஆடிவிட்டது என்றார். எப்பறம் நிற்க போகிறது? ஆசை எனும் புயலில் ஆணிவேர் ஆட்டம் கண்டு போச்சுன்னா மரம் என்ன ஆகும்? முடிஞ்சது கதை. காப்பாய் தேவின்னு கடைசியில் சரண்டர் ஆகிறார். அதுபடி உடல் உறவிலே தான் ஒரு உருவம் உருவாவதனால், அந்த உரசலிலே உள்ள இன்பமே 5 புலன்களாக வெளிப்படுவதனால், இதுதான் அடிப்படை ஆசை. இப்படி அனைத்து குணாம்சங்களிலிருந்தும் மனிதன் வெளிப்பட வேண்டும். இந்த 6 தீய குணங்களை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி விரிக்கின்ற போது, அது வெறுப்பு, பொறாமை, தற்பெருமை, அதிகார போதை என்ற குணங்களாக அது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். எப்படி மோகம் என்பது மையமோ, 6 குணங்கள் அதனுடைய விரிவு நிலையோ, அது போல் 10 குணாம்சங்கள் இன்னொரு விரிவு நிலை வச்சுங்க. இந்த 6 தீய குணங்களை வெல்வதற்கு எந்த வகை சாத்தியம் என்ற ஒரு கேள்வி உண்டுங்க. இந்து தத்துவங்கள் மிக அற்புதமானவை. மனிதனிடத்தில் இந்த 6 குணங்கள் இருப்பதனால் பதவியோ செல்வமோ வருகின்ற போது தலைக்கால் புரியுதா நமக்கு? தன்னை விட யாரும் திறமைசாலியே கிடையாதுன்னு நினைக்கிறோம். என்ன மாதிரி வசதியானவன் யார் இருக்கிறா அப்படின்னு பெருமைப்படுத்திக்கிறோம். ஆனால் எந்த தெய்வத்திற்கு சொத்து இல்லை, எந்த தெய்வத்துக்கு பதவி இல்லை? சிவம் ருத்ரமூர்த்தி, அழிக்கும் பதவி. விஷ்ணு காக்கும் கடவுள், அனைத்துக்கும் ரட்சிக்கின்ற பதவி. அவருக்கு மனைவியோ லக்ஷ்மி. பிரம்மாவுக்கு அறிவு சரஸ்வதி. குபேரனுக்கு நிகரான சொத்துக்களை இல்லை, அவனுக்கு ஒரு பதவி. இப்படி தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, எத்தனை தெய்வங்கள். இத்தனை தெய்வங்களுக்கும் அந்த நகைகள் பாருங்களேன், தலையில் கிரீடத்திலிருந்து பாதத்தில் அணிகலன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்து மாற்றுறதுக்குள்ளே பொழுது போயிடும், எடுத்து கழட்டி வைக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். இத்தனை இருந்தும் எந்த தெய்வமாவது தர்மம் தவறியதாக ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்களா? எந்த புராண கதையிலையாவது தெய்வம் தர்மம் தவறியதாக? தர்மம் தவறின தெய்வமே இல்லைன்னு தான் சொல்கிறோம். அப்போது எத்தனை உயர்ந்த பதவி இருந்தாலும், எத்தனை சம்பத்துக்கள் வந்து சேர்ந்தாலும், அதனால் தாக்கப்படாத ஒரு நடுநிலையிலே உள்ளவன் தான் தெய்வம். அதனால் தெய்வத்துக்கு நகைகளையும் பதவியையும் கொடுத்து வச்சாங்களே தவிர, உண்மையில் தெய்வத்துக்கு பதவியும் கிடையாது, நகையும் கிடையாது. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு மனிதன் வாழ்க்கையில் எந்த பதவி உயர்வு பெற்றாலும், எந்த சொத்துகளை அனுபவித்தாலும் தற்பெருமை கூடாது என்ற கருத்து மையப்படுத்துகிறாங்க. அது மட்டுமல்ல, அரக்கர்கள், அசுரன், அரக்கன் எல்லாம் சொல்கிறோம்.
நீ தலைப்பே சூர சம்ஹாரம் தானே, அசுரன். எந்த அரக்கனாக இருந்தாலும் அவனை வதம் செய்தது யார்? இன்னொரு அரக்கனா இல்லை ஒரு மனிதனா? எல்லாம் தெய்வங்கள் தான் வதம் செய்திருக்கின்றன. தசாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், இன்னும் எத்தனை புராண கதைகள். எல்லாம் ஒன்றா சக்தி வதம் பண்ணுவாங்க, இல்லை சிவம் வதம் பண்ணும், விஷ்ணு வதம் பண்ணுவாங்க. அப்போ தெய்வங்களே அரக்கர்களை வதம் செய்திருக்கின்றதாக புராணங்கள் சொல்லுகின்றன என்றால், இந்த மனிதனுக்குள் இருக்கின்ற அரக்கத்தன்மை இவனுடைய தீய குணங்கள் தான். இந்த தீய குணங்களை வெல்லும் சக்தி அறிவுக்குத்தான் உண்டு, தெய்வத்துக்குத்தான் உண்டு. அதனால் அத்தனை புராண கதைகளிலேயும் தெய்வமே அரக்கர்களை வென்றதாக கதைகளை கொடுத்திருக்கின்றாங்க. அதனால தான் மகர்ஷி என்ன செய்கிறாங்க, இந்த 6 குணங்களை சீர் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் துரியத்தில் நின்று தவம் பண்ணுன்றார். துரியத்தில் வரணும்னா தவம் செய்த பிறகுதான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி, ஆசை சீர் அமைத்தல் பயிற்சி, சினம் தவிர்த்தல் பயிற்சி, கவலை ஒழித்தல் பயிற்சி, நான் யார் என்ற பயிற்சி, இல்லைங்களா? அப்போ இந்த 6 குணங்களோடு மோத வேண்டும் என்றால் அறிவுக்குத்தான் அந்த திறம் உண்டு. அறிவை தவிர வேற எந்த வகையிலையும் 6 குணங்களை ஜெயிக்க முடியாது. அதனால் சூரபத்மனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நாள் முடியாது. என்ன பண்ணாங்க, சக்தி தன் வேலை கொடுத்து அனுப்பினான். எப்படி கதைகளை அமைச்சிருக்காங்க பாருங்க. தத்துவத்தையும் வாழ்க்கை நெறிகளையும் ரெண்டும் சமமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த மகானால் இப்படிப்பட்ட புராண கதையில் எழுதியே இருக்க முடியாது. மிக ஆழ்ந்த தெளிந்த ஞானத்தில் உதிர்ந்த புராணங்கள் இதெல்லாம். இதை போட்டு கூத்தடிச்சு கெடுத்துட்டானுங்களே. சமுதாயம் இதிலிருந்து வெளிவர முடியாத அளவுக்கு மெஸ்மரைஸ் பண்ணிட்டாங்க. சோசியல் ஹிப்னாட்டிசம் என்றார் சுவாமிஜி. அதனால தெய்வத்தன்மை பெற்றால் மட்டுமே இந்த அரக்கத்தன்மையிலிருந்து வெளிவர முடியும். இதை அழகா கண்ணதாசன் சொல்றார். சிந்தனை செய் மனமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே. ஏன் அப்படின்னா, சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை. எப்போ பாரு இந்த பூமி வாங்குறதா விற்கிறதா, தங்கத்தை வாங்குறதா விற்கிறதா, 1250 நிற்குமா 1500 போகுமா, இப்போ வாங்கின லாபமா இப்போ வித்தா நட்டமா, இல்லை எந்த பொண்ணு அழகாக இருக்கிறா என்ன பண்ணிட்டு இருக்கிறா என்னமா. இப்படி சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை. அது சுத்தம் மூட்டை கட்டி வச்சாச்சு. சன்மாசங்கிறது யார் போகிறாங்க? புதுசாக பில்டிங் கட்டி வச்சிருக்கிறாங்க, ஈக்காக்க உள்ள போகிறது இல்லை. ஆனால் அர்ச்சனா தேட்டரில் கூட்டம் வழியுது, டிக்கெட் கிடைக்கிறது இல்லை. ரெண்டும் பக்கம் பக்கம்தான். இந்த டிக்கெட் கிடைக்காதவனாவது அங்கே போய் உட்காரலாம்ல கொஞ்சம் நேரம். டிக்கெட் கிடைக்காம சினிமாவை போ, டிக்கெட் கிடைக்காதவனாவது. ஆனால் வந்தது வந்துட்டோம். சரி, இந்த பக்கம் தான் ஒன்று இருக்குது சன்மா சங்கம்னு, அங்கே தான் கொஞ்சம் உட்காந்துட்டு போகலான்னு போகிறானா. கஞ்சி ஊற்றுவான்னு சொல்லி போடுற பிச்சைக்கார கூட்டம் மட்டும்தான் அங்கே போகும் கஞ்சிக்கு, வேற யாரும் அங்கே போகிறதில்ல. அப்போ சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை. சரி, இந்த பொழப்பு சரியாக தான் இருக்குது. அந்தகன் வரும்போது அவனில் யார் துணை? யாருங்க சாஸ்வதம்? எல்லாம் ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறான். அப்படி அந்தகன் வரும்போது அவனில் யார் துணை? யார் உன்னை காப்பாற்றுவாங்க? இந்த கேள்விக்கு நபிகள் சொல்றாரு, இறை நீதி அவன் செய்த கர்ம பலனுக்கு தக்க தண்டனை விதிக்கின்ற போது அந்த சமயத்தில் அவன் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த சொத்துக்களோ பதவிகளோ அவனை காப்பாற்றுவது இல்லை. அவனுடைய பதவி, செல்வாக்கு, அதிகாரம், நட்பு எதுவுமே அவனுக்கு துணை வருவதில்லை. அதுக்கு மேலே சொல்றாரு,
அவனுடைய சொந்த குழந்தைகளை அவனை காப்பாற்ற மாட்டார்கள். இஸ்லாத்தை வகுத்த நபிகளின் தத்துவத்திற்கு சரியான சாட்சி சதாம் ஹுசேன். நினைச்சு பாருங்க, இஸ்லாம் தத்துவத்துக்கு அவனே சாட்சி சதாம் ஹுசேன். அதனால அந்தகன் வரும்போது அவனில் யார் துணை? ஆகையினால் இன்றே அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே. சினிமா பாட்டு சிந்தனை பண்ணா கூட ஞானம் வந்துடும். சித்தர் பாட்டுக்கு போக வேண்டாம், அது புரியாது. அருமறை பரவிய சரவண பவகுக. 6 மறை பொருட்கள். என்ன 6 மறை பொருள்? கிள்ளிட்டான்றோம். என்ன ஆச்சு? எங்கே கிள்ளுனான்னு கேட்குறோம். இங்கே கிள்ளுனான்றோம். எப்படி கிள்ளுனா? கையில் கிள்ளுனா. அவங்க எங்கே இருக்குது? அவங்ககிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ என்ன வித்தியாசம்? காட்ட முடியுதா கிள்ளுனதை? அருமறை. அப்போ ஸ்பர்சத்தையும் காட்ட முடியாது. அருமையான மைசூரும் சொல்லிகிட்டே இருந்தாக்கா அவங்க சொல்லுவாங்க, கொடுத்தா தின்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். நீ பாட்டுக்கு பிரமா சொல்லிட்டா தான் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேட்குறாங்க இல்லையா? அப்போ ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை, அதுக்கு மேலே எனக்குள்ள நினச்சிக்கிறேன். யாருக்கு தெரியும் அது? இல்லையா? அப்போ ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை, மனம் என்ற இந்த 6 வகைகளில் இயங்குகின்ற தன்மாற்றம் அடைகின்ற காந்தத்தை யார் புரிஞ்சுக்கிட்டாங்க? அருமறை பரவிய சரவண பவகுகன். இந்த 6 தன்மாற்றங்களுக்கு அடிப்படை காந்தமே. அந்த காந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு அந்த பத்மயுகத்தில் பார்க்க இருக்கின்றோம் காந்த தத்துவத்தை. இப்படி இந்த 6 குணங்களாக வருகின்ற இந்த சாதாரண மனிதனிடத்தில் இருந்து எல்லாம் சீர் செய்து வெற்றி பெற வேண்டும் என்றால் சூர சம்ஹாரம் செய்தாக வேண்டும். சூரம் என்றாலே வலிமை, ஆற்றல் என்று பொருள். எது வலிமை? அதாவது புலன் 5 வென்றான் தன் வீரமே வீரம் என்கிறார் அவ்வாய் பிராட்டியார். 4 சாத்திர வீரம் நினைக்கிறோமா? அதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். 10 பேர் ஒன்று அடிச்சிட்டானா பெரிய வீரன் அப்படிங்கிறோம். தன்னை வென்றவன் எவனோ அவனே உண்மையான வீரன். புலன் 5 வென்றான் தன் வீரமே வீரம். அதுக்கு மேல் யார் வீரன்? அதனால் இந்த சூரனினுடைய சம்ஹாரம் எதுவாக இருக்க வேண்டும்? இவனிடத்திலே உள்ள காம குரோதங்களை வென்றுவிட்டால் இவனே சூரன், தோற்றுவிட்டால் அசுரன். அதனால தான் அரக்கர்கள் தவம் செய்து மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்துகிறாங்க. அந்த வலிமையில் இறை ஞானம் பெறுகிறான். அதனால் பல திவ்ய வரங்களை எல்லாம் பெற்றதாக கதைகள் சொல்லுவாங்க. அதாவது பல இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்வான் என்று பொருள். எந்த புராண கதை எடுத்துக்கொண்டாலும் இந்த அரக்கன் தவம் செய்து பிரம்மா விஷ்ணு சிவத்துக்கிட்ட வரம் வாங்குவான். அடுத்து நேரம் எங்கே போவான்றீங்க? எத்தனை சினிமா பார்த்துருக்கோம். இந்து லோகம் தான் டைரக்ட் டிக்கெட்டு. எதுக்குன்னா அங்கே தான் சோபவானம் ரொம்ப உருசு மேலே இருக்கிறாங்க. அங்கே போய் இந்தியன் தோற்று விட்டுற வேண்டியது. அவனுடைய ஸ்டேஜுக்கு அவன் போய் உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போட வேண்டியது. இந்த தவசக்தி எல்லாம் விரயமாக ஆக அதுக்குள்ளே இந்திரனுக்கு கொஞ்சம் அடங்கி போயிடுமா, இவன் உடனே போய் கடவுள் காலில் விழுந்துருவான். அது வரைக்கும் கடவுள்கிட்ட போக மாட்டான். இந்திரன் எப்போவுமே அவன் சாமிகிட்டு போக மாட்டான். அதுக்குள்ளே இந்த வதம் என்ற நிகழ்ச்சி வந்துடும். அந்த அரக்கன் வதம் பண்ணுவாங்க. மீண்டும் இந்திரனுக்கு அந்த பதவி கொடுப்பாங்க. மறுபடியும் இந்திரன் கடவுளை மறந்துடுவான். என்ன கருத்து என்றால், ஏற்கனவே சொன்ன கதை தான். நாரதர்கிட்ட கேட்குறான்ல, இந்த மகிஷாசுரன் வதம் பண்ணுறதுக்கு அவன் மிக கடுமையாக தவம் பண்ணுறான்.
பஞ்சபூதங்களை கடந்து போகிறான். தேவன் அனுப்பக்கூடிய வாயு பகவானுக்கோ அக்னி பகவானுக்கோ இன்னொரு யார் இருக்காங்க, வர்ண பகவானுக்கு எல்லாம் ஒன்றும் பயப்படல. சரி, பஞ்சபூதங்களைத்தான் அவன் அசைக்க முடியல, சரி உணர்வுகளை அசைக்க முடியுதா என்று ரம்பையை அனுப்பி பார்த்தா இந்த அம்மா இப்போ இன்னும் ஆடி ஆடி பார்த்தாங்க, ஒன்றும் அவன்கிட்ட ஆசை நடக்கலை, முடியல என்று 4 பேர் அனுப்பி பார்த்தாங்க. ரம்பை ஒரு திலோத்தமை மேலகி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல, உணர்வுகளையும் தாண்டி விட்டான். போதங்களை அப்புறம் நெருப்பு காற்று எல்லாம் அனுப்பி பார்த்தா, மழையை அனுப்பி பார்த்தா, அதுக்கும் ஆசையில்லை. எங்கே நிற்கிறான்? சக்தியில இருப்பில் நிற்கிறான். அப்போ எந்த புலன் சார்ந்த உணர்வுகளுக்கோ உலகம் சார்ந்த உணர்வுகளுக்கோ அவன் இடம் கொடுக்காது அனைத்துக்கும் மூலமாக இறை தத்துவத்தில் லயித்து விட்டதனால் அவனுக்கு எதுவுமே தெரியல. அந்த நிலை சொல்றான், என்ன முயற்சி பண்ணியும் மகிஷாசுடைய தவத்தை கலைக்க முடியவில்லை, இதற்கு ஒரு மார்க்கம் சொல்லு நாரதான்னு கேட்கிறார். நாரதன் சொல்றாரு, கீழ் பிறவியாகிய அரக்கனே நல்ல தவம் செய்து இறை தத்துவத்தை உணர்ந்து இறைவனை தரிசனம் செய்து திவ்ய வரங்களை வாங்கி தேவேந்திரனாகி உன்னையே ஆட்டி வைக்கிறேன் என்று சொன்னால் நீ அவனை விட பல மடங்கு உயர்ந்த தேவேந்திரன் அல்லவா? நினைத்த பொழுதில் அனைத்து தெய்வங்களையும் சந்திக்கின்ற வாய்ப்பு உள்ளவன் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீ ஏன் கொஞ்சம் தவம் செய்து இறை உணர்வு பெற்று நீயே சிவா பிரம்மா விஷ்ணுவை உணர்ந்து அதை திவ்ய வரங்களை வாங்கி அந்த திவ்ய வரத்தின் மூலமாகவே உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளக்கூடாது? ஒரு கேள்வி எழுப்புறார் நாரதர். அருமையா பதில் சொல்றான் தேவேந்திரன், நான் தவம் செய்ய மாட்டேன். சரியான பதில். ஏன்னா இந்திரன் யாரோ அல்ல, இந்த புலன் இன்பங்களிலே சிக்கியிருக்கின்ற 644 கோடி மக்களும் இந்திரர்களே. ஒருத்தங்க கிடையாது இந்திரன், 644 கோடி பேர் இருக்கிறோம். இந்த இந்திரர்களை கூப்பிட்டா வந்து தவம் பண்ணுவாங்களா? அப்படியே தவம் செய்தாலும் புலன்களை கடந்து ஓசையை கடந்து உள்ள போக முடியுதா? எத்தனை நேரம் ஒழுக்க முடியுது பாருங்க. அப்ப அவ்வளவு சிரமமான வேலை இருப்பை அறிவது, இறைவனை உணர்வது. அதனால அந்த இறை தத்துவத்தை உணர்ந்து அந்த ஆற்றலை கொண்டு இங்க பயன்படுத்தணும். அதனால் இறைநிலையில இருந்து உருவான சக்தி தன் ஆயுதத்தை முன்னோக்கி கொடுக்கிறான். அப்போ மனம் என்ற ஆற்றலுக்கு காந்தத்தை உணர்ந்து உயிர் சக்தியை பெருக்கிக் கொண்டு அந்த சக்தியை கொண்டு புலன்களை ஜெயிக்க வேண்டும். அதனால தவம் செய்து மனதுக்கு அடித்தளமாகிய காந்தத்தை உணர்ந்து காந்தத்துக்கு அடித்தளமாகிய சக்தி என்கின்ற உயிரை அறியாமல் இந்த மனதுக்கு மனோதிடம் வராது, வைராக்கியம் வராது. ஆனால் தியானத்துக்கே வைராக்கியம் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அந்த தவ சக்தியை கொண்டு அரக்கனை வெல்லுகிறான் என்றுதான் இங்க தத்துவார்த்தம். இப்படி ஒவ்வொரு குணமாக ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணினாகணும்? மார்கழிக்கு அடுத்து என்ன வருதுங்க? தை மாசம் வந்துடும். அப்ப கார்த்திகை, மார்கழி, தை. கார்த்திகை முன்னாடி புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகையா? நம்ம கீதாச்சாரல் நிகழ்ச்சியில் முதல் நாள் நிகழ்ச்சி இதை சொன்னோம். மார்கழி மாதத்துடைய சிறப்பை சொல்கிற போது புரட்டாசி என்றாலே புரட்டு ஆசி, நாம் வாழ்ந்த சரித்திரத்தை திருப்பி பார்ப்பது, புரட்டி பார்ப்பது புரட்டாசி. அப்படி புரட்டி பார்த்தால் இதுவரைக்கும் எத்தனை தலைவர்கள் வாழ்ந்தோமோ எல்லாம் ஐப்பசியில் அடங்கி போச்சுங்க. என்ன 5 பசிங்க? ஸ்பரிசம், சுவை, வாசனை, ஓசை, பார்வை. இந்த 5 புலன்களுக்கு அடிமையாக வாழ்ந்த வாழ்க்கையை தவிர அறிவுபூர்வமாக வாழ்ந்த வாழ்க்கை எங்க அடங்குயேதா? ஐப்பசி அடங்கலையே. அப்போ இந்த 5 புலன்களை
அதில் பெறுகின்ற இந்திரியாத்திய விஷயங்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் திருக்கார்த்திகைக்கு வரணும். அப்ப கார்த்திகை பெண்கள் முருகனை வாழ்த்ததாக ஒரு கருத்தை சொல்லி வச்சிருக்கிறாங்க. சக்தி பிரசவித்தால் அந்த குழந்தை 6 தோற்றங்களாக வெளிப்பட்டன. இந்த 6 குழந்தைகளை வளர்க்கின்ற பொறுப்பை 6 கார்த்திகை பெண்களிடத்தில் ஒப்படைத்தால், அந்த 6 பெண்களும் வளர்த்து வருகின்ற காலத்தில் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த 6 குழந்தைகள் வளர்த்துட்டு இருக்கிறோமே, இல்லை எது முதல் குழந்தை, எது அசல் குழந்தை என்று கேள்வி வந்துச்சு. அடுத்த தாதி சொல்கிறோம், நமக்கு என்ன தெரியும், பெற்றவளுக்கு தானே தெரியும் எது முதல்ல வந்துச்சுன்னு. சரி, நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஒரு நாள் சக்தி வந்தாங்க, அம்மா இந்த 6 குழந்தை வளர்க்க சொல்லிக்கிறீங்களே, இல்லை எது அசல் குழந்தை, எது முதல் குழந்தை என்று கேட்குறாங்க. சக்தி வாய் திறந்து பதில் பேசலை. பெசாம் சிரிச்சுக்கிட்டே ஒரு குழந்தையை தொட்டாங்க, மற்ற 5 காணாமல் போச்சு. அப்போ என்ன தத்துவம் என்றால், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் என்ற 6 தன்மாற்றங்கள் காந்தம். இந்த 6 தன்மாற்றங்களுக்கும் அடிப்படை உயிர் சக்தி. அந்த சக்தியிலிருந்து பிறந்ததுதான் காந்தம். அந்த காந்தத்தின் முதல் தன்மாற்றம் தொட்ட ஸ்பரிசம். அப்ப ஸ்பரிசம்தான் சக்தியிலிருந்து பிறந்த முதல் குழந்தை, முதல் தன்மாற்றம். மற்ற 5ம் சுவை, ஒளி, ஒளி, மனம் என்பதெல்லாம் பிறகு வந்தவைகளை என்று பரிணாமத்தை மிக அற்புதமாக கதைகள் மூலமாக மறைச்சு வச்சுட்டாங்க. இப்படி காந்தத்தை அறிந்து அந்த காந்தத்தில் எப்படி இந்த குணாம்சங்கள் கலக்கின்றன என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காந்தம் என்றால் ஈர்ப்பு தானே. இறைவனுக்கு பல வார்த்தைகளால் பெயர்களை கொடுத்துருக்கின்றாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. சில வார்த்தைகளுக்கு மிக சிறப்பான அர்த்தங்கள் உண்டு. அப்படி ஒரு வார்த்தை இறைவனுக்கு ஏகாந்தம் என்று பேர். இறைவனுக்கு ஏகாந்தம் என்று பேர். காந்தத்துக்கு 2, ஈர்ப்பும் விலக்கலும். இந்த 2 பட்ட நிலையிலிருந்து ஒன்றுக்கு வந்துவிட்டால் அது ஏகாந்தம். எது முதல்ல வந்தது? விலகுதல் முதலா, ஈர்த்தது முதலா என்றால் ஈர்ப்பு தான் முதல். அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடனே காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவும் ஆகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் 2 பதமடைந்தோம் ஒன்றானோம் 1. அதுவே பரமானந்தம். அதனால் ஈர்ப்பு தான் அசல், அதுதான் இறைநிலை. அப்ப காந்தத்தின் 2 கூறுகளில் ஒரு கூறுக்கு சொந்தக்காரன் ஆதிநிலை, இறைநிலை. அது ஏகாந்தம், ஏக் காந்தம். காந்தத்தின் ஒரு கூறு மட்டுமே. இந்த அழுத்தத்தின் எழுச்சியில் வருவதுதான் விலக்கல் என்ற ஆற்றலை. அப்ப 2 கூறுகளாக பிரிப்பட்டது. அதனால் இந்த 2 கூறுகளாக இயங்குகின்ற அலைகள் அடுத்தலைகள் தன்மாற்றமே இதுவும் அதுவும் சேர்ந்த நிலையிலே காந்தலைகளாக சுழல்கின்றன. இந்த காந்தத்தின் ஒரு தன்மை ஈர்ப்பாகவும் மறுதன்மை விலகுவதாகவும் அமைந்திருப்பதனால் இந்த உடல் என்ற மைய புள்ளி ஆத்மா கருமையம், அது காந்த கருமையமாக அமைந்திருக்கிறது. அந்த காந்த அலைகளும் இந்த உடல் பெறுகின்ற ஒவ்வொரு நுண் அதிர்வையும் அளந்துவிடும். எவ்வளவு நுணுக்கமான அலையாக இருந்தாலும் அளந்துவிடும். ஒண்ணுமில்லை, நம்ம மன்றங்களில் இந்த சங்கல்பம் பண்ணுறோம் பாருங்க, சர்வசிய தனாகஸ்த சங்கல்பம். அந்த விளக்கில் நெய் ஊற்றி சுடர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்.
நல்லா ஆழ்ந்து தவம் செய்து சங்கல்பம் சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா அந்த நெய்யிலிருந்து அந்த விளக்கில் உள்ள நெய் திரி வழியாக எரிந்து வெளிச்சமா வெளிப்படுது. அது எவ்வளவு நெய் வெளிப்படும்? கொஞ்சம் தானே. நாம் உட்காந்துருக்க தூரத்துக்கும் விளக்கு இருக்க தூரத்துக்கு எவ்வளோ இருக்கும்? குறைஞ்சபட்சம் 5 அடி 3 அடி. அந்த மனத்தை நாம் உணரலாம். எப்படி வரும் வாசனை? அப்ப மனம் நுணுகி போய்விட்டால் தூரம் ஒரு தடை அல்ல. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எவ்வளவு நுட்பமான அலை இயக்கமாக இருந்தாலும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய திறமுடையது அறிவு. அதனால அந்த அறிவே நமக்குள் ஒவ்வொரு செல்லுக்குள்ளாக அமைந்திருப்பதனால இந்த உடலில் தோன்றுகின்ற ஒவ்வொரு நுண் அதிர்வையும் அது ஈர்த்து விடும். அது ஈர்த்து மையத்தில் இருப்பாக்கி கொண்டே இருக்கும். அந்த இருப்பாகிறதுனால நமக்கு சிக்கல் இல்லை. இருப்பான தன்மைகள் அது திணிவு பெற்று வெளிவருது பாருங்க. வெளிப்படுகின்ற போது நம்ம உடல் செல்கள் எல்லாம் மோதும், மூளையில் மோதுகின்ற போது என்ன அனுபவங்களை உள்ளே கொண்டு போய் போட்டோமோ அதே அனுபவங்கள் பிரதிபலித்து வெளிவரும். பெற்ற அனுபவம் அத்தனை மூளையில் வந்து மோதுகின்ற போது எல்லா அனுபவங்களும் நமக்கு அகக்காட்சிகளாகவே வரும். எத்தனை ரீல் ஓடுதுங்க. பகல் பூரா ஓட்டுறோம், ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்க முடியுதா? அப்பவும் கனவு ஓடிக்கிட்டே இருக்கும் ரீல். இப்படி அந்த அலைகளில் எல்லாம் அனுபவங்கள் பெறுகின்றதோ அத்தனையும் ஒன்று கூட விட்டு போகாது, பிரதிபலித்து கொண்டே இருக்கும். சட்டியில் உள்ளது அகப்பையிலே, புத்தியில் உள்ளது வார்த்தையிலே. இப்படி நாம் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் எத்தனை வகையில் அடங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 வகையில் தான் அடங்குகின்றன. 5 புலன் இன்பங்களும் அந்த புலன்கள் மூலமாக பெற்ற மன இயக்கத்தில் வந்த பதிவுகளும் இதுதான் மொத்த சொத்தே. இவையே திரும்ப 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 நமக்கு பிரதிபலித்து அதே எண்ணங்கள், அதே வார்த்தைகள், அதே செயல்கள். இதை செய்கின்ற போது அதே வாழ்க்கை தானே வரும். செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருந்தா வந்ததே தான் வரும். எப்படி மாறும்? அதனால் அதை மாற்றத்தை சந்திப்பதற்கு இந்த அரக்கத்தன்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விதியை கார்த்திகளை வச்சாங்க. அடுத்து மார்கழி என்று கொடுத்தாங்க. மாறு கழி. ஒன்று வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைய கொஞ்சம் மாற்றிக்கணும். அடுத்தது கொண்டு வந்த மூட்டையை கழிக்கணும். இதுதான் மார்கழியை தவிர காலை சின்னதாக அதுக்கு ஒரு சைஸ் வாரிய குடம் வர வச்சுருக்குறோம். சின்ன குழந்தைக்கு இந்த குடம், பெரிய குழந்தைக்கு இந்த குடம், அதுக்கு பசங்க இந்த குடம். இதை தூக்கிட்டு போய் தண்ணி ஊற்றி மைக் செட்டு, சீரியல் செட்டு, டியூப்லைட்டு பார்த்துட்டு வந்தால் ஞானம் வந்துருன்றான். யாருக்கு வந்தது ஞானம்? பூசாரிக்கா, பக்தனுக்கா? என்னைக்கு வந்தது? யோசனை பார்த்தோமா? எத்தனை பிறவைகளை நாம் வீணெடுத்திருக்கிறோம். உண்மையை, அசலை புரிந்து கொள்ளாது இந்த போலித்தனமான வாழ்க்கை சடங்குகளை மட்டுமே நம்பிக்கொண்டு எத்தனை தலைமுறைகளை நாம் வீணாக்கி இருக்கிறோம் பாருங்க. அதனால நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 6 குணவயப்பட்ட எண்ணம், சொல், செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவரை நாம் செய்து பெற்ற பிரார்த்த கர்மா, 3 வயசுலேருந்து நம்ம செஞ்சமே சொந்த சொத்து, இதுவும் பிரசவம் வரைக்கும் வந்ததே பெரிய சொத்து சஞ்சித கர்மா, அதுவும் இந்த 2 கர்ம வினை பதிவுகளையும் இந்த வாழ்க்கையிலே கழித்து கொண்டே வரணும். அப்படி கழித்து விட்டால் என்னாகும்? அடுத்து வருவது தையல், இணைப்பு என்று பொருள். இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு லயமாகிவிடும், இணைந்துவிடும். அப்படி இணைவதுதான் மா ஆசி. மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய சொத்து அதுதான். அதனால இந்த 6 குணங்களை வெற்றி பெறுவது எப்படி?
இந்த அரக்கனை சந்தித்தே ஆக வேண்டும். இந்த 6 குணங்களையும் ஒவ்வொன்றாக வதம் பண்ணணும். அத்தனைக்கும் மூலம் என்ன? ராவணனை சந்திக்கிறான். இவனுடைய பானங்கள் எல்லாம் கொண்டு ஒவ்வொரு தலையாக வெட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த 10 தலைகளோ இவனை வெட்டிக்கிட்டே இருக்கான். அதுவும் என்னதுங்க, திரும்ப திரும்ப வளர்ந்து கொண்டே இருக்கிறது. விபீஷணன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ராமா, நீ எத்தனை பானங்கள் போட்டாலும் அவன் கொஞ்சம் கூட மாற மாட்டான். அதுக்கு ஒரு சூட்சுமத்தை சொல்றேன் கேளுனா. என்ன சூட்சுமம்? என்ன சொல்லி பாருங்க. அது தெளிவாக யாரும் நமக்கு சொல்லலை. எங்கேயோ இருக்குமோ தெரியாது, ஆனால் பொதுவாக யாருக்கும் சொல்லலை. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அதிகார போதை. இந்த அத்தனை குணாம்சங்களுக்கும் மூலம் என்ன? எண்ணம். எண்ணத்துக்கு மூலம் என்ன? மனம். மனதுக்கு அடித்தளம் என்ன? உயிர், ஆன்மா. அங்கே கை வச்சா போதும், அத்தனை குணங்களும் அற்று போய்விடும். அதனால் பிரம்ம ஞானம் பெறுகின்ற போது 6 குணங்களை சீர் அமைத்து விடலாம். சாமிஜி அழகா சொல்றாங்க, பிரம்ம ஞானம் என்ற பொக்கிஷத்தை அருகுண சீர் அமைப்பு என்ற தட்டிலே வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் மதிப்பு மிக்க வார்த்தைகள். ஏன்னா மகான்கள் சாதாரண வாய் திறக்க மாட்டாங்க, திறந்தால் பொன்மொழிகள் தான் வரும். நமக்கு புரியுதில்லை. அப்ப பிரம்மஞானம் என்ற பொக்கிஷம், அதை தாங்கியிருக்கின்ற தட்டோ அருகுண சீரமைப்பு என்ற தாமரை. 6 குணங்களை சீரமைக்காம யாராவது ஞானம் பெற்றிருக்கிறார்களா? ஞானம் பெற்ற இடத்துல இந்த 6 குணங்கள் இருந்தால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவ்வப்போது பத்திரிகையில் பார்க்குறோம், ஒவ்வொரு மடாதிபதியும் படுற பாடு. அப்போ இவர்கள் எல்லாம் காலங்காலமாக நம்பி ஏமாந்தமே, எல்லாம் தொடர்ந்து துறவிகள் என்று நம்பி ஏமாந்துட்டோட இழிச்சு வைத்தனம் அல்லவா? ஏமாந்துட்டோன்றது இன்னைக்காவது புரிந்து கொள்ள வேண்டாமா? என்கொயரிக்கு போகிறவங்களே காலில் விழுந்து ஆசிரியர் வாங்கிட்டு என்கொயரி பண்ண என்ன நியாயம் இருக்கும்? இல்லை, போகிறது என்கொயரி, விருது குற்றவாளி காலில், அப்புறம் அந்த நியாயம் எப்படி இருக்கும்? அதில் இதையும் பார்த்துட்டு தான் நம்ம இருக்கிறோம் வேடிக்கை. அதனால தான் நல்லவன் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்போர் நடுவில் இருப்பதில்லை. நான் நயத்தோடு நல் அறம் காத்து நடப்பவர் நடுவில் இருக்கின்றான். சத்தியத்தின் எல்லையிலே, உயர் சமரச நெறிகளிலே, அன்பின் சக்தியிலே, நேச பக்தியிலே, உண்மை சமத்துவம் காட்டும் சன்மார்க்கத்திலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். சன்மார்க்கத்தில் ஆண்டவன் பார்க்க முடியும். அதனால் இந்த 6 குணங்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தனித்தனியாக யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னா ஜெயிக்க முடியாது. அதை தாண்டி மேலே வந்துடணும். அதனால தான் அந்த அனுபவங்களிலே என்ன இருக்கிறது என்று அதை கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து அதிலிருந்து தெளிய வேண்டும். கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து அந்த புலன் இன்பங்களே ஒன்றும் இல்லை என்பதை இந்த மனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அழகாக சாமிஜி ஒரு கவியை சொன்னாங்க, அறிவதனை கருவினிலே வைத்து தவம் ஆற்ற ஐம்புலனும் அமைதி பெறும், அருகுணமும் சீராம். அறிவு தன் விழிப்பு நிலை பெறாத தெளிவில் 5 பெரும் பழிச்சைகள் விழைய வழி ஏது. அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. அங்க முடியுது சூரபம் சம்ஹாரம். அதனால் 6 குணங்களை தாண்டி நிர்குணத்திற்கு வரணும்.
நிர்குணத்தை தாண்டினா தான் சத்குணத்துக்கு வரணும். சத்குணத்தை தாண்டினால்தான் நிர்குணம். அதை குணம் கடந்த நிலைன்னு சொல்லுவாங்க கீதையில். இறைவனுக்கு குணாதீதன் என்று ஒரு பேர் உண்டுங்க. அப்போது தாமச, ரஜோ, சத்வ இந்த மூன்றுமே குணங்கள், பேதங்கள் என்று பொருள். இறைவனோ இந்த அனைத்து பேதங்களுக்கும் மூலமாக இருந்தாலும் எந்த பேதத்திலேயும் அவன் கட்டுப்படுவதில்லை. இது அருமையான ஒரு ஸ்லோகம் உண்டுங்க. அனைத்து குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே அர்ஜுனா, அனைத்து குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே, ஆயினும் அவை என்னை தலைக்க மாட்டா. தலை என்றால் கற்றது, விலங்கு. அப்போ எத்தனை அனுபவங்கள் பெற்றாலும் பெற்றது யார்? அறிவுதான் அறிந்தது. ஸ்பரிசம், சுவை, வாசனை யார் அறிகிறாங்க? அறிவுதான் அறிந்தது. காந்தத்துக்கு உட்பொருள் எது? அறிவுதான். அப்போ அனைத்து குணங்களும் அதிலிருந்தே தான் வந்தவை. ஆனாலும் இந்த மனம் இதிலே கட்டுப்பட்டு விடுகிறது, அறிவோ அதில் கட்டுப்படுவதில்லை. அர்ஜுனன் மனிதனாக இருக்கின்றான், கிருஷ்ணன் தெய்வமாக இருக்கின்றான். அதனால் அர்ஜுனன் கட்டுப்பட்டு விட்டான், தெய்வமாகிய கிருஷ்ணனோ கட்டுப்படவில்லை. அதனால இவன் குருச்சேத்திர யுத்தத்தில் குழம்பி போய் யுத்தம் செய்வதா வேண்டாமான்னு காண்டிபத்தை கீழே போட்டு உட்கார்ந்துட்டான். என்ன நடக்கும் என்று தெரியும் இறைவனுக்கு. ஆனாலும் அந்த பதட்டமான சூழ்நிலையில் கூட கடைசி வரைக்கும் ஒரு புன்முறுவலோடு காரியத்தை செய்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிருஷ்ண பரமாத்மா, ரெண்டாவது சல்லியன். இந்த 2 பேரே மனதை வென்றவர்கள். அது அழகாக சகுனி சொல்கிறான், இந்த உலகத்திலே தேரை செலுத்துகின்ற சாரத்தியத்திலே கை தேர்ந்தவர் 2 பேர். முதல் நபர் கிருஷ்ணன், அவனுக்கு நிகரான சாரதி சல்லியன் என்றான். அப்போ தேர் என்பது இந்த உடம்பு, செலுத்துகின்ற சாரதி அறிவு. அந்த அறிவுக்கு முழுமை நிலை பரம்பொருள். அதே சாயிலே பக்குவப்பட்டவன் சல்லியன், 2ஆம் நிலை. அவன் வாழ்கின்ற தெய்வம். அதனால தான் அவன் இருக்கிறது துரோணர்களுக்கு திருதராஷ்டிரன் பக்கம், வேலை செஞ்சது பாண்டவன் பக்கம். அது மட்டுமல்ல, அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா, கர்ணனுக்கு ஒரு நாள் சாரதை வர வேண்டும் என்பதே அவனுக்கு ஆசை. ஏன்னா கர்ணன் தானே நேர் எதிரி அர்ஜுனுக்கு. இவனை அடிச்சுட்டா அர்ஜுனை காப்பாற்றிடலாம். ஆனாலும் கர்ணனே சல்லியனை சாரதை கேட்குறான். இவங்கிட்ட திருஷ்டார்ஷ்டன் கிட்ட, துரியோதனன் கிட்ட, இந்த யுத்தத்தில் நான் வெற்றி பெறுவேன் துரியோதனா, ஆனால் நீ ஒரு உதவியை செய், எப்படியாவது சல்லியனை எனக்கு சாரதியாக்கி விடுன்னா. அருமையான கோட்பாடு. மனிதன் இந்த குருச்சேத்திர யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அறிவு சாரதியாக வந்துட்டா போதும். கிருஷ்ண பரமாத்மா சாரதி ஆகிட்டா குதிரை எங்கே ஓட போகுது? எல்லாம் லகானுக்குள்ள தான் நிற்கும். அதான் சல்லியனை சாரதியாக்கி விட்டால் எங்கே போகும் இந்த மனசு? எங்கேயும் போகாது. ஜெயித்து விடலாம், வாழ்க்கையில் ஆத்மாவை ஜெயித்து விடலாம், குரு சூர சம்ஹாரம் செய்து விடலாம். அறிவுக்கும் இது ஆட்சியணும் தான் ஆசை. கதை எப்படி வருது பாருங்க. அறிவுக்கும் இந்த மனதோடு இணைந்து நின்று இதோடு நல்லா இருக்கணும்னு தான் அறிவுக்கு ஆசை. நம்மோடு இணைந்து நின்று இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்பதுதான் தெய்வத்துக்கு ஆசை. அது ராமகிருஷ்ணன் சொல்றாரு, தெய்வம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது, ஆனால் எல்லோரும் தெய்வத்தின் இடத்தில் இல்லை. புரியுதுங்களா? எல்லாரிடத்திலையும் இறைவன் இருக்கிறான், ஆனால் எல்லோரும் இறைவனிடத்தில் இல்லை. ஏன்னா உணர்ந்தவர்கள் மட்டுமே அவனை பிடிச்சிக்கிறாங்க, உணராதவங்க எதையோ பிடிச்சி தொங்குறாங்க. அப்போ அருமையான கோட்பாடு. இந்த சல்லியனை சாரதியாக்கி விட்டால் யுத்தத்தில் வெற்றி பெற்று விடுவேன்றான். ஆனால் சல்லியன் கவுத்துட்டானே. என்ன பண்ணுறான்? நல்லதை சொல்கிறத போல சொல்லி, மனதுக்கு இயல்பு என்ன பார்த்தீங்கன்னா, அறிவு சொன்னால் கேட்காது.
நேருக்கு நேரம் சந்திக்கிறான், சொல்கிறான், நீ அக்னி அஸ்திரத்தை பயன்படுத்த போகிற அர்ஜுனா, நாகாஸ்திரத்தை. அது ஒரு முறை தான் பயன்படுத்துவேன்னு வேறு நீ சபதம் பண்ணியிருக்கிற. அதனால் நீ அவனுடைய நெற்றிக்கு குறி வைக்காதே, மார்புக்கு குறி வைங்கிறான். கர்ணன் சொல்கிறான், நீ சாரதி, உன் வேலை மட்டும் பார். நானும் வீரன், அவனும் வீரன். என்னுடைய திறமை எனக்கு நம்பிக்கை உண்டு, அவனுடைய திறமை அவனுக்கு நம்பிக்கை உண்டு. என்னுடைய குறி தப்பாது. என்னுடைய குறி தப்பாது என்று சொல்லி இவன் நெத்தி குறி வச்சான். கிருஷ்ண பரமத்தை என்ன பண்ணாங்க, தேர்வு அழுத்தினாங்க, கீழே போயிடுச்சு. சீறி வந்த நாகாஸ்திரம் நெற்றியை குறிவிச்சான். ஒரு அடி கீழே போன உடனேயே நெற்றி நோக்கி வந்த நாகாஸ்திரம் தலைமுடி தட்டி போயிடுச்சு. மறுமுறை நாகாஸ்திரத்தை பயன்படுத்த முடியாத சபதம். இப்போ சலின்னு சொல்கிறான், கேட்டியா கேட்டியா, நான் சொன்னனே நீ கேட்டியா? நீ மார்பை குறி வச்சிருந்தால் ஒரு அடி கீழே போனாலும் நெத்தியில் பாஞ்சிருக்குமே, செத்துருப்பானே, கோட்டை விட்டுட்டியல்ல, நீ சொன்ன உருப்பிட மாட்டேன், உன்னை நம்பி இருக்க முடியாது, கிளம்பிடுறார். அப்போது இது எங்கே வருது பாருங்க. மைசூர் பாஸ் ஆடும்போதே அறிவு சொல்லுது, இது வேண்டாம் கண்ணா, இது பூரா கொலஸ்ட்ரால் நெய்யாக ஒழுகிட்டு இருக்குது, இது தின்னா பிபி வரும், ஹார்ட் அட்டாக் வரும். சும்மார், உனக்கு ஒன்றும் தெரியாது. இது மாதிரி எவ்வளோ டேஸ்ட் இருக்குது தெரியுமா? இது திங்கா 100 வருஷம் வாழ்கிறத விட இது தின்னு செத்து போது நல்லது அப்படிங்கிறது மனசு. சேர்த்து தொலை ஆறி விட்டுட்டு போயிடுச்சு. இதுதான் காட்சி. எப்படி அமைக்கிறாங்க பாருங்க நிகழ்ச்சிகளை. அதனால் மனம் அறிவு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத வேகத்தில் வருகின்ற போது அறிவு அங்கே இவனை விட்டு விலகி விடுகிறது. அவன் விலகி போச்சு, அறிவு சிக்கலாக மாட்டினான், எய்து அம்புகள் அவனை தொலைத்தது. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வு தவறினால் கூட அறிவு சிறிது விழிப்பு தவறுகின்ற போதும் மனம் அதில் ஜெயித்துவிடும். மனம் ஒரு சைத்தான் மாதிரி எப்படியாவது அவனை கவுக்க முடியுமானே காத்துட்ருக்கோம். கொஞ்சம் ஏமாந்தான் பிடிச்சி இழுத்து போட்டு அமைக்கணும். அதுதான் மனம், புலன் இன்பங்கள். அதனால் இந்த சூரனை வெல்வது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் அல்ல. அதனால் தெய்வத்தின் துணை கொண்டு அறிவு நிலையில் நின்று பயிற்சி செய்து செய்து பக்குவமாகி அந்த பக்குவத்தின் மூலமாக எண்ணங்களை தாண்டி போகின்ற போது அத்தனை குணாம்சங்களும் தானாகவே அது செயலற்று போய்விடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஆனந்தமாகிவிடும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கின்ற சூரபத்மனை வதம் செய்ய வேண்டுமே தவிர முருகன் பக்கம் நிறுத்திட்டு இந்த பக்கம் வாழைத்தண்டு வச்சுட்டு இதுக்கும் அதுக்கும் ஓடி 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 வெட்ட வச்சுங்களேன். என்ன அர்த்தம்? வெட்ட வேண்டியது இங்கே இருக்குது, வெட்ட போகிற அங்கே இருக்குது, இந்த 2 கடை மூடிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு எதுவும் பேர் சொல்லுவாங்க, அருமையான பண்டிகை அது. இந்த கோயிலில் செய்வாங்களே, அதுக்கு என்ன பேருங்க? அருமையான பண்டிகை. என்ன அர்த்தம்? இது இங்கே இருக்குது, அது அங்கே தெரிய போகுது, அதை செய்ய போகுது, நான் எதுக்கு வெட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறேன்? இதுதான் வாழ்க்கை. அதனால் வந்த வேலை என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கை சுலபம். வந்த வேலையை மறந்து போச்சுன்னு சொன்னால் வெட்டி கொடிக்கிட்டே இருப்போம். அப்போ வருஷம் வெட்டிக்கிட்டே இருப்போம், அதுவும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை தான் இஸ்லாத்தை சொல்கிறாங்க, சைத்தான் மேல் கல்லெறின்றாங்க. இப்போ போன வருஷம் கல்லெறிஞ்சோம், சைத்தான் செத்து போயிட்டான். மறுபடியும் இந்த வருஷம் கல்லெறிகிறோம் சொன்னால் சைத்தான் எப்போ பிறந்தான்? இல்லையா? போன வருஷம் கார்த்திகை மாதம் சூரசம்ஹாரம் பண்ணிட்டோம். அப்போ சூரசம்ஹாரம் சூரபத்மன் எப்போ பிறந்தான்? எப்படி வளர்ந்தான்?
மறுபடியும் இந்த வருஷம் வெட்டிடுறோமே. அப்போ எத்தனை வருஷம் வெட்டினாலும் சூரபத்மன் வெளியே இல்லை. வேடிக்கை பார்க்குறவனே சூரபத்மன் தான். அதனால் தனக்குள் இருக்கின்ற தெய்வத்தை அறிந்து அந்த தெய்வத்தின் துணை கொண்டு தன்னைத்தான் வெல்லவில்லை என்றால் இந்த சூரசம்ஹாரம் நடக்கவே முடியாது, எத்தனை பிறவியானாலும். அதனால் தத்துவத்திலே தெளிந்து வாழ்க்கையை புரிந்து செயல்களை முறைப்படுத்துகின்ற போது ஒழுக்கம் தானாக வெளிப்படும். ஒழுக்கம் வந்துவிட்டால் அறிவு அங்கே வெற்றி நடை போடும். அறிவு வழியாக வாழ்கின்ற போது அத்தனை தீய தன்மைகளும் பதிவுகளும் செயலிழந்து போய்விடும். வாழ்க்கை ஆனந்தமாக மலரும். இந்த ஆனந்தத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பதே இதுவரை வந்த அத்தனை மகான்களின் கனவாகும். அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்பி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.